கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னோடய பேத்தி வந்து அப்பத்தி நானும் கோலம் போடுறேன், நானும் கலர்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. எல்லா கலரையும் கொண்டு வந்து பக்கத்தில் அடுக்கி வச்சுக்கிட்டாங்க. நான் பிங்க் கலர் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூவெல்லாம் கொண்டு வந்து அவங்களே வாசப்படியில் கோலத்துக்கிட்டலாம் வச்சுட்டு அப்புறம் நான் வந்து விளக்கேற்றி கொடுத்தேன். கொண்டு போயிட்டு கோலத்தில் நானே வைக்கிறேன்னு சொல்லி வச்சாங்க. இந்த கோலம் தாங்க போட்டது இன்றைக்கி. நல்லா இருக்கா கோலம்? அவங்க கலர்லாம் கொடுத்த உடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா இறந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் நம்மளுக்கு அம்மா, அப்பான்னு நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா மாதிரியே இவங்க நல்லா கலரு, வேலை பார்க்குறத பாருங்கள், அழகாக கோலம்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இவங்க கடைக்கு போயிட்டு பால், டீ தூளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் சாமான்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயா அந்த புளிப்பு மிட்டாயை வாங்குங்கன்னு சொல்லி இவ கேட்டிருக்கா போல். அப்புறம் அந்த புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்ட்ராங்காக டீயை போட்டு வெளியே கொண்டு போயிட்டு கோலத்தை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் இயற்கை காற்றை வாங்கிட்டு டிஃபனுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு, தக்காளி, வெங்காயம், சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா ஒரு 3-4 சவுண்டு வச்சு இறக்கிட்டு உப்பு போட்டு கடைஞ்சிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதமும் முட்டையும் தாங்க வறுத்து கொடுத்துருந்தேன். நல்லெண்ணெயில் புளிக்குழம்ப தாளித்தோடனே நல்ல வாசமாக இருந்துச்சு. முட்டை வந்து எப்பவும் போல் அவிச்சிட்டு 2 கட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வறுத்து கொடுத்துருந்தேன். நல்லா ஆவி பறக்க சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லி வந்து ஆறி போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா சூடாக சாப்பிட்ணும். இவங்களும் பையனும் ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட வந்தாங்க. இட்லியோட சாம்பாரை கொண்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. ஆமாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் மனசார. அப்போ தான் வந்து சமைச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போவுமே பாராட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கைப்பக்குவம் அப்படி. பசங்களுக்கும் இட்லியெல்லாம் வச்சு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதம், முட்டை வறுவல், டிஃபனுக்கு இட்லி, சாம்பார். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.